என் சம்பளத்தையே படம் ரிலீஸ் ஆகிற நீ கொடுங்கன்னாரு. இந்த காலத்தில் மட்டும் இல்ல, எந்த காலத்திலுமே நீங்க ஒரு ப்ரொடியூசர் ஹீரோட்ட போனா ஃபர்ஸ்ட் ஒரு பணத்தை அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க, அப்புறம் ஒரு 6-7 மாசம் கழிச்சு டேட் கொடுப்பாங்க, அப்புறம் தவணை முறையில் பேமெண்ட் தரணும். ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார். இது வரைக்கும் எங்கள்கிட்ட ₹1 சம்பளம் வாங்க. இதுதான் ஸ்டாருக்கும் சூப்பர் ஸ்டாருக்குள்ள வித்தியாசம். சந்திரமுகியில ₹1 காயின் இருக்கான்னு கேட்டார். ஒரே ₹1 தான் வாங்கினாரு. அவ்வளவு பேருக்கு இது தெரியும் தெரியாது. ஒரு படம் ஆக்ட் பண்றாருன்னா ₹1 தான் முதல்ல வாங்குவார். படம் முடிகிற வரைக்கும் எனக்கு காசு வேண்டாம். சார் எவ்வளவு சேவிங் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதுதாங்க, அதுலேயே ஒரு 10 கோடி ரூபாய் சேவாங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் என்ன கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் பேங்க்ல தான் படம் வாங்க போறோம். இன்னும் வேண்டாம், நீங்க படம் எல்லாம் முடிச்சு பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொடுங்க, எனக்கு பைசா கூட கொடுக்க வேண்டாம். சம்பளமே வாங்காம கடைசியில அதுவும் டப்பிங் எல்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ற நேரத்துல வியாபாரம் பார்த்து பண்ணுங்க, வாங்குறவன் நல்லா இருக்கணும், வாங்குறவன் நல்லா இருக்கணும். ரஜினி மேல வந்து பணம் கட்டினா லாஸ் ஆகாது அப்படி நம்பிக்கையில அவங்க நம்பிக்கையோ வீணு போகல.